Okay. Hi friends, welcome back to my channel SSC with Kishore. ஸோ எஸ்எஸ்சியில் நிறைய பேர் வந்து சிஜிஎல் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானுமே வந்து சிஜிஎல் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணிவிட்டு மேபி இது எதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டருடைய ஸ்லாட்டு கிடைக்காம இருக்கும்ல, இல்லை எக்ஸாம் சென்டர்ஸ் கிடைக்காம இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்எஸ்சி வந்து ஆல் ஓவர் நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ன்றதுனால அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க கேட்ட டேட்டுக்கு கேட்ட ஸ்லாட்ஸ்லாம் புக் பண்ணணும். அதனால் நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுறதுனால எல்லாருமே வந்து ஷெடியூல் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்கணும். அதனால தான் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்றைக்கு இருக்கோ அதுலேருந்து 4 days பிஃபோராக வந்து தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ssc.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, கிரேட் சிஎன்டி அவங்களுக்கான ரிவைஸ்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட் அலோகேஷன் வந்து நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. அது எப்போ வந்ததுன்னா July 31 வந்து வந்திருக்கு. ஸோ அது வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஸோ அது என்ன இதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அதாவது என்னன்னா 2025 எழுதியிருப்பீங்க, அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க. அது எப்போ வந்தது அப்படின்னா August 3. எஸ்எஸ்சியில் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து எல்லாருமே ஜென்ரிக்காக வந்து சொல்லலாம். நானுமே வந்து அதை சொல்வேன். ஏன்னா எஸ்எஸ்சி வந்து மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரியோ இல்லை மற்ற எப்படி சொல்கிறது மித்த பேங்க் எக்ஸாம் மாதிரியோ ரயில்வே எக்ஸாம் மாதிரியோ ஒரு 4-5 போஸ்ட்டுக்கு வந்து ஓவராலாக எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கிடையாது. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 63 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 63 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸில் ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு வேக்கன்சிக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் விட்டு மேன் பவர் எடுக்கிறதுன்றது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இது வந்து 1 இயர்க்குள்ளே நடக்கிற ப்ராசஸே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து மேபி 2 years கூட ஆகலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது. ஏன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக்கன்சி கேல்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் விடணும், அதுக்கப்புறம் Tier 1 இந்த Tier 1 எக்ஸாம் ரிசல்ட் விடணும், Tier 2 எக்ஸாம் ரிசல்ட் விடணும். அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ப்ராசஸ் இருக்கிறதுனால ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து எல்லாமே வந்து ஷெட்யூல் படி நடக்காது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஷெட்யூல் படி நடக்காதுன்னா அந்த மீனிங் சொல்லலை. ஷெட்யூல் வந்து விட்டாங்கன்னா அந்த ஷெட்யூலில் அந்த இயர்லி ஷெட்யூல் வந்து விட்டாங்கன்னா அந்த ஷெட்யூல் நடக்கும். பட் என்னன்னா மேபி சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னாலையோ இல்லை நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ்னாலையோ அந்த டேட்ஸ் வந்து ஷஃபில் ஆகி போகலாம், இல்லை சஃபர் ஆகலாம், நிறைய வந்து இதுவாகலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் மீன் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய இது வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் வரும்போது நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி அது எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் எஸ்எஸ்சியில் வந்து யூஜி வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. எல்லாரும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. Tier 1 நடக்கும், Tier 2 நடக்கும். அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன் வந்து எல்லாத்துக்குமே இனிமேல் நடக்கும். ஏன்னா எஸ்எஸ்சி வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. ஒன்ஸ் வந்து அவங்களால இந்த பேக்லாக் வேக்கன்சியை ஃபில் பண்ண முடியல, இல்லை வந்து ஒரு வேக்கன்சி வந்து பேக்லாக் ஆகுது. ஸோ அது வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இந்த டென்டேட்டிவ் அலோகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து இனிமேல் வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து அது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்குது பார்த்தீங்களா, எம்டிஎஸ் எக்ஸாமு. ஸோ அதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 2025 வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஸ்டேஜ் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பிஇடி ஆர் பிஎஸ்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான நோட்டீஸும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே வந்துருக்கு. ஸோ அதையுமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி யாரெல்லாம் வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் எழுதுனீங்களோ 2025ல், ஸோ அவங்க வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா August 3ல் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக மெயிலோ அதாவது மெசேஜோ வந்து எதுவுமே வராது. நீங்கள் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் தான் அந்த வெப்சைட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் உங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த வெப்சைட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஹியூஜ் டிபார்ட்மெண்ட், கிட்டத்தட்ட நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்க ஒரு சிங்கிள் இதுவாக வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுன்றது வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால, சிங்கிள் எக்ஸாம் கண்டக்டிங் போர்டுன்றதுனால அவங்களால இண்டிவிஜுவலுக்கு இதுக்கும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. லைக் பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து அனுப்புவாங்க. சப்போஸ் ஹால் டிக்கெட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆயிருக்கு, அந்த மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் இன்னைக்கு ஷெடியூல் ஆயிருக்கு, அந்த மெசேஜஸ் வரும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ் வராது. நீங்கள் தான் அந்த வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, எந்த ஒரு அப்டேட்னாலும் சரி, நோட்டீஸ்னாலும் சரின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 12th அன்னைக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு எக்ஸாம். ஸோ அதுக்கான பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் டேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எப்போனா 8th செப்டம்பர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி 2026 இதுக்கான டேட் வந்து 9th to 12th செப்டம்பர் வந்து வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த எக்ஸாம்ஸ் வந்து டேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து இன்னும் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதாவது Tier 1 எக்ஸாமே உங்களுக்கு செப்டம்பர் எண்டில் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் தான் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு இந்த வருஷம் எனக்கும் தெரியலை. லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஷெடியூல் பண்ண மாதிரி அந்த ஷெடியூலுக்கு ஒரு 5 days 10 days கேப் இருக்கிற மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க Tier 1. ஆனால் ஆகஸ்ட்டே நியர்பை வந்து 2 weeks ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மந்த் எண்டே வரப்போகுது. ஆனால் வந்து இனிமேல் வந்து Tier 1 வந்து கண்டக்ட் பண்ணலை. ஸோ நான் கெஸ் பண்ண ரீசன் படி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து அந்த எக்ஸாம் ஸ்லாட் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அந்த எக்ஸாம் சென்டருக்கான ஸ்லாட்டு. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த சிஜிஎல்கான போஸ்ட்டுக்கு. ஸோ அப்படின்னும் போது அவ்வளோ கேண்டிடேட்ஸையும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் யாருமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி அவங்க நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லையாவது அட்லீஸ்ட் வந்து அவங்க எக்ஸாம் சென்டர் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸும் வந்து எல்லாமே வந்து யார் பார்க்குறோன்னா அந்த எக்ஸாம் கண்டக்டிங் போர்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டேக் கேர் பண்ணணுன்றதுனால டிலே ஆகி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து இது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி எக்ஸாம், ஒரு ஹியூஜ் போஸ்டிங் எக்ஸாமு. அதுக்கு நெக்ஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிஜிஎல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்கனாவே நெக்ஸ்ட் வந்து அவங்க அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு வந்து போக மாட்டாங்க. சிஹெச்எஸ்எல்லோ எம்டிஎஸ்ஓ அப்ளை பண்ணுறவங்க ஒரு 3 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிஜிஎல் கிளியர் பண்ணிட்டாங்களா அது வந்து ஹை அண்ட் என்எஃப். ஓகேங்களா? ஸோ அதை விட கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் விட வந்து உங்களுக்கு பெரிய லெவல் போஸ்ட் எதுவும் கிடையாது. ப்ரொவைடட் அவங்க வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அடுத்த லெவலில் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? மேபி அவங்க ஹையர் செகண்டரி லெவல் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அது மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க, அதுதான் எழுதுவாங்க. ஸோ அதனால தான் எஸ்எஸ்சியே வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஜிஎல், அப்புறம் சிஹெச்எஸ்எல், அப்புறம் தான் வந்து எம்டிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் டெல்லி போலீஸு, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், கான்ஸ்டபிள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி தான் வந்து கிட்டத்தட்ட பர் இயர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 எக்ஸாம்ஸு. இது வந்து கம்மி 40 to 50 இன்க்ளூடிங் இன்டர்னல் எக்ஸாம்ஸும் சேர்த்து சொல்கிறேன். இன்டர்னல் ப்ரொமோஷன் எக்ஸாம் இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ நம்ம வந்து எதுக்குமே வந்து என்ன சொல்கிறது, ஃபீல் டவுனோ இல்லை வந்து டிஸப்பாயிண்ட் ஆகுது எதுவுமே ஆகக்கூடாது. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன இருக்கும்னு நான் இப்போ சொல்லிடுறேன். எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அட என்னப்பா நம்ம வந்து ஜூனு மேலே அப்ளை பண்ணிட்டோம் சிஜிஎலுக்கு, வந்து இன்னும் டயர் 1 வரல, ஹால் டிக்கெட்டும் வரல, இது ப்ரிப்பேர் பண்ணுறதா வேணாமா, நம்ம யார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், இது எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் விட்டே வெளியே போய்கிட்டு இருப்பீங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தவங்களே இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ப்ரிப்ரேஷனை வந்து தள்ளி போட்டுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கில் போயிட்டுருப்பீங்க. இல்லை வந்து ப்ரிப்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஃபீல் லோவாக இருப்பீங்க. நார்மலாக ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு இப்போ இருக்காது. ஸோ இது மட்டும் நான் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் அதுக்கான ரீசனும் நான் சொன்னேன். என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாதீங்க. அட்லாஸ்ட் வந்து ஒன் டே வந்து அந்த எக்ஸாம் நடக்க தானே போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ்சி
பொறுத்து இருக்கும். அந்த எக்ஸாம் கண்ட்ரோல் போர்டு வந்து அந்த எக்ஸாம் வந்து நடத்தி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒன்றும் அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாம் நடத்த முடியல அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃபர் பண்ணணும், இல்லைனா ரீகால் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃபர் பண்ணணும். ஸ்டாண்ட்ஸ் கேன்சல், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல், அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. ஸோ அந்த ஃபியர் வந்து யாரும் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து சிஜிஎல் வந்து நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மேபி இன்னும் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான நோட்டீஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹோப் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து அவங்க டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ எனக்கு என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த சிஜிஎல்ல தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி பின் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கேட்கலாம். மோரோவர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்சி என்ன பேட்டர்னு, எப்படி கேட்பாங்க, எதை ஃபாலோ பண்ணணும், எந்த ஜென்ரல் அவர்ஸ்க்கு எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த சம்மந்தமாக வந்து எதாவது டவுட்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனலை வந்து கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஸ்எஸ்சி கவர்மெண்ட் செக்டாருக்கு தான் போகணும், பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எஸ்எஸ்சி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய சேனலோடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவீங்க. மேபி உங்களுக்கு யூஸ் ஆகாட்டினாலும் அவங்களுக்கு ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் வேணும், ஸ்டடீஸ்லையோ இல்லை ஃபினான்ஷியல் எதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பாக வந்து பண்ணி தருவேன். ஸோ உங்களோட சேனலை வந்து கொஞ்சம் ரீச் பண்ணுவீங்க. கொஞ்சம் சேனலை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எனக்குமே வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ எஸ்எஸ்சி ரிலேட்டடாக நிறைய வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இயர் வந்து இதுக்கப்புறம் வந்து வரது வந்து நெக்ஸ்ட் இயர் மேபி தள்ளி போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, இப்போ சிஜிஎல் 2026 தான் வைப்பாங்க. பட் வந்து இந்த இயர் சிஜிஎல் நடந்துச்சுனாலும் சப்போஸ் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் வந்து அப்கமிங் டேஸில் வந்து நடத்த முடியலை அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிஷன்லேருந்து நெக்ஸ்ட் இயரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2027 கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இது வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாமே தெரியும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நியூவாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட் நிறைய எடுங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் நிறைய எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த ஃபியர்னஸ் போகும், எக்ஸாமுக்கான ஃபியர்னஸ் வந்து போகும். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து நிறைய எடுங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வேணும், ஏதாச்சும் மோட்டிவேஷனாக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.